to Sri Priya's Thiruvarur Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரீட் ஸ்டைல் மஷ்ரூம் ரெசிபி. இந்த ரோட் சைடில் கிடைக்கிற காளான் ரெசிபி வந்து ரொம்பவே எல்லாரும் விரும்பி இந்த ஸ்கூல் குழந்தைங்க காலேஜ் பசங்கள்லாம் சாப்பிடுவாங்க. அதை வீட்டிலே நம்ம ஹைஜீனிக்காக எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் மஷ்ரூம்ஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம பொடியாக கட் பண்ணி எடுக்கணும். மஷ்ரூம்ஸ் எல்லாம் பொடியாக நறுக்கியாச்சு. கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். இதை ஃபுல்லாக நல்லா பெசரி விடணும். நறுக்கி வச்ச மஷ்ரூம்ஸ் ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். கொஞ்சம் கோஸ் அதையும் நல்லா பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். கேபேஜ், ஜிஞ்சர் கார்லிக் அண்டு க்ரீன் சில்லி பேஸ்ட், இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் விழுது போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் கலந்த கலவை, தேவையான அளவு சால்ட்டு, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கணும். இப்போ இந்த வெஜிடபிள் மிக்சர் ரெடி. இதில் 1/2 கப்பு மைதா மாவு, 1/4 கப்பு கார்ன்ஃப்ளோர் ரெண்டும் சேர்த்து பஜ்ஜி டைட்டாக பக்கோடா மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். காளான் மசாலாவுக்கு கிரேவி ரெடி பண்ணணும். ஒரு கடாயில் சன்ஃப்ளவர் ஆயில் விட்டு பொடியாக நறுக்கின ஆனியன் போட்டிருக்கேன். இதில் ராஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணணும். 2 தக்காளி போட்டிருக்கேன். இதை பேஸ்ட் பண்ணிக்கணும். டொமேட்டோ பியூரி ரெடி. ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் க்ரீன் சில்லி பேஸ்ட் போட்டிருக்கேன். இந்த ஆனியன் வதங்கினோன்னே இதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணணும். இந்த ஜிஞ்சர் கார்லிக் க்ரீன் சில்லி பேஸ்ட் குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த டொமேட்டோ பியூரி சேர்த்துருக்கேன். இதை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணணும். இந்த டொமேட்டோ பேஸ்ட் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டிருக்கேன். இதை ஒரு 1 மினிட் நம்ம இந்த ஆயிலே குக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலாலாம் நல்லா குக் ஆகிடுச்சு. ஆயில் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1/4 கப்பு கெச்சப் போட்டிருக்கேன், டொமேட்டோ கெச்சப்பு. இதை கலந்து விட்டுட்டு 1 கப்பு ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன், அதை விடணும். இது ஒரு 1 மினிட் நல்லா பாயில் ஆகணும். நல்லா கொதி வந்தோன்னே பார்ப்போம். தேவையான அளவு சால்ட் சேர்த்துருக்கேன். 1 மினிட் ஆகிடுச்சு. இந்த கொதிக்கிற டைமில் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம சிம்மில் வச்சு இதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா குக் ஆகிற வரைக்கும் குக் பண்ணலாம். கிரேவி நல்லா கொதிச்சிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் வாட்டர் விட்டு கார்ன்ஃப்ளோர் ஸ்லரி ரெடி பண்ணணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ஸ்லரியை விடணும். இது ஒரு 2 மினிட்ஸ் ஹையில் வச்சு குக் பண்ணணும். இந்த மசாலா ரெடி. சால்ட் செக் பண்ணிக்கணும். இதில் 1/2 கப் மைதா, 1/4 கப் கார்ன்ஃப்ளோர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், கொஞ்சோண்டு சால்ட். ஏற்கனவே நம்ம இந்த மஷ்ரூம் கட் பண்ணி வெஜிடபிள்ஸ் சேர்க்குறப்பே நம்ம சால்ட் சேர்த்துட்டோம். இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்து இதில் உள்ள தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பெசரி விட்டுக்கணும், தண்ணி சேர்க்காமல். நான் வாட்டரே சேர்க்கலை. இதில் உள்ள மஷ்ரூமில் உள்ள வாட்டரே இதுக்கு போதுமானதாக இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஒரு கடாயில் ஆயில் விட்டுருக்கேன், கடலெண்ணெய். அதில் இதை வந்து சின்ன இதாக போட்டிருக்கேன். இதை நல்லா வேகிற வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுக்கணும். பொன்னிறமாக வந்துட்டு இதை திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே இப்போ எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கணும். ஃப்ரை பண்ணதெல்லாம் இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கணும், சின்ன பீசஸாக. ஆக்சுவலி இது அப்படியே கூட நம்ம ஸ்நாக் மாதிரி சாப்பிட்லாம் ட்ரையாக, ரொம்ப நல்லாயிருக்கும்.
எல்லா வெஜ் பக்கோடாஸையும் நல்லா பொரித்து பிச்சு போட்டாச்சு. மசாலா கிரேவியை வேறு ஒரு பெரிய ஸ்கில்லட்டுக்கு மாற்றிட்டேன். இந்த கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் இந்த பக்கோடாஸ்லாம் போட்டு இந்த கிரேவி அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் நம்ம ஒரு 2 minutes குக் பண்ணணும். டூ மினிட்ஸ் கழித்து பார்ப்போம். இப்போ இந்த காளான் மசாலா ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவியிருக்கேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதை அப்படியே ஸ்பூன் போட்டு சாப்பிட்லாம். ஆறினோன்னே கொஞ்சம் லைட்டாக ஆறினோன்னே சாப்பிட்லாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.